பச்சை கிளி. பச்சை கிளி ஷார்ட் ஸ்டோரி. ஒரு காலத்தில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகில் ஒரு கிராமத்தில் பச்சை கிளி என்ற பெண் இருந்தாள். அவள் பெற்றோருக்கு ஒரே குழந்தை. அவள் தந்தை 7 ஏக்கர் நஞ்சை நிலமும் 9 சென்டில் ஒரு பெரிய ஓட்டு வீடும் பசுமாடு கன்றுகளும் வைத்திருந்த ஒரு மிராஸ்தார். எப்போதும் கழுத்தில் தங்க அட்டிகையும் காதில் கல் வைத்த ஜிமிக்கி கம்மலும் மூக்குத்தியும் கை நிறைய தங்க வளையல்களும் புது புது துணிகளும் அணிந்து அந்த ஊரிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அழகிகளில் அவள் மட்டும்தான் அந்த ஊரில் புகழ்பெற்ற அம்மன் சிலை போல பேரழகியாக இருந்தாள். அவள் சொந்தத்தில் உறவு பையன்கள் இருந்தும் அவள் அப்போது ஒரு தையல் கடையில் பட்டன் தைக்கும் பையனாக இருந்த தங்கச்சாமியை விரும்பினாள். தங்கச்சாமியும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றாலும் ஒரு காலத்தில் பஞ்சத்தில் அனைத்தையும் இழந்து இந்த கிராமத்துக்கு பிழைக்க வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவன் சகோதரன் தகப்பனாரைப் போல மாட்டு வண்டி வைத்திருந்து ஒரு சிறிய ஓட்டு வீடும் இருந்ததால் மாட்டு வண்டி வாடகைக்கு ஓட்டவும் காளை மாட்டை உழவுக்கு ஓட்டவுமான வேலைகள் செய்தான். வீட்டில் எருமை மாடு இருந்தது. தங்கச்சாமிக்கு 5ஆம் வகுப்பு வரை படித்திருந்த உணர்வு அவனை கடை வேலைக்கு இழுத்தது. நிழலில் வேலை செய்வது நாகரிகமான அந்த காலத்தில் கௌரவமாகவும் கருதப்பட்டது. அவள் தங்கச்சாமியை விரும்பி திருமணம் செய்தாள். பச்சை கிளியின் திருமணம் அவள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவளுக்கு தர வேண்டிய சீர்வரிசைகளையும் நகைகளையும் கூட தராமல் அவள் கழுத்தில் காதில் கையில் போட்டிருந்ததோடு விட்டுவிட்டார். பச்சை கிளியும் தங்கச்சாமியும் ஒரு தையல் கடையுடன் கூடிய சிறிய ஓட்டு வீட்டை வாடகைக்கு இருந்தனர். புதிதாக தையல் பழகியிருந்த தங்கச்சாமி தன் முதலாளி தன் திருமணத்திற்கு பரிசாக தந்த ஒரு பழைய தையல் மிஷின் மற்றும் ஒரு இரும்பு கத்தரிக்கோல், தையல் போடப்பட்ட அளவு நாடா ஆகியவற்றுடன் தன் திருமண வாழ்க்கையை தொடங்கினான். பச்சை கிளி மிகவும் பக்தி உள்ளவள், புத்திசாலி. 3ஆம் வகுப்பு வரை படித்திருந்த அவள் தன் தாத்தாவிடம் பெற்ற பழைய புராண புத்தகங்களை மிகவும் மதிப்புள்ள சொத்து போல் பாதுகாத்தாள். அவ்வப்போது பகவத்கீதை படித்தாள். பல பக்தி பாடல்களை மனமுருக பாடுவாள். தங்கச்சாமியின் கடுமையான உழைப்பும் பச்சை கிளியின் பக்தியும் அவர்கள் சிறிது சிறிதாக பணம் சேர்த்தார்கள். அந்த வீட்டை கடையுடன் விலைக்கு வாங்கிவிட்டனர். அதற்குள் அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தன. சிற்சில சமயங்களில் தங்கச்சாமியை மற்றவர் முன் அவமதித்து பேசிய தன் தந்தையை கடிந்த பச்சை கிளி தானும் தன் கணவனும் அவரை விட வசதியாகி வாழ்ந்து காட்டுவோம் என்று சொன்னாள். அவர் மேலும் சினமுற்று தங்கச்சாமியை திட்ட பச்சை கிளி ஆத்திரமடைந்து தன் நேசத்துக்கு உரிய கணவனை தான் எப்படியாவது அவரைப்போல் விவசாய நிலம் கொண்ட மிராஸ்தாராக்கி அந்த ஊர் மதிக்கும் பெரிய மனிதன் ஆக்குவதாகவும் அதுவரை அவர் தன் வீட்டு வாசற்படியை மிதிக்க கூடாதென்றும் சபதம் செய்தாள். பச்சை கிளியின் தாயார் மகளின் வாழ்வை நினைத்து மனம் நொந்தி நோயுற்று இறந்தாள். அதன் பிறகும் பச்சை கிளி தன் தகப்பனாரின் பேச்சை நினைத்து வருத்தமடைந்து அவர் சொத்து எதுவும் வேண்டாமென உரைத்ததால் பேத்திகள் பிறந்த பின்னும் தன் 45வது வயதில் பச்சை கிளியின் தகப்பனார் மறுமணம் செய்து கொண்டு குழந்தைகள் பெற்றார். பச்சை கிளி மிகவும் பொறுமையாக இருந்தாள். அப்போதுதான் மெல்ல மெல்ல பச்சை கிளிக்கு தன் கணவனின் குணம் தெரிந்தது. காலணா அரையணா என்கிற காசுகள் புழக்கத்தில் இருந்த அந்த காலத்தில் அவள் முழுதாக 1 ரூபாயிலேயே ஒரு வாரத்துக்கான மளிகை சாமான்கள் வாங்கிவிடுவாள். மிகவும் சிக்கனமாக இருந்தாள். காலில் கொலுசு சத்தம் வீடெங்கும் அதிர்ந்து ஒலிக்க சிரித்து சிரித்து அடுக்கி வைக்கப்பட்ட அரிசி மூட்டைகளின் மேல் ஏறி குதித்து விளையாண்டு தாகத்திற்கு தண்ணீருக்கு பதில் பசும்பாலாய் குடித்து கவலை என்பதையே அறியாதிருந்த அந்த அப்பாவி பெண் பச்சை கிளி இப்போது ரேஷன் கடையில் ஒட்டு போட்ட ரவிக்கையுடன் நிற்பதைக் கண்டும் தகப்பனார் ஒருபுறம் வெறுப்புடன் செல்ல கணவன் மறுபுறம் கண்டுகொள்ளாமல் இருப்பதை எண்ணி மிகவும் வருந்தினாள் பச்சை கிளி. பள்ளிக்கு செல்லும் மூத்த பெண், தவழ்ந்து கொண்டிருக்கும் 2வது பெண் குழந்தை, இடுப்பில் இருந்த கை குழந்தை என அவள் தவியாய் தவிழ்த்தாள். விருப்ப திருமணம் புரிந்ததால் வசதியான வீட்டுப்பெண் என்று புறக்கணித்த தன் மாமனார் வீட்டுக்கும் செல்ல முடியாமல் அவள் ஊரே ஒதுக்கி வைத்துவிட்டது போல் சொல்லனா துயருற்றாள்.
தங்கச்சாமி 20 ரூபாய் சேர்ந்தவுடன் அந்த காலத்தில் கோவையில் பிரபலமாக இருந்த 2 தியேட்டர்களான கென்னடி தியேட்டர் மற்றும் ராஜா தியேட்டருக்கு தன் நண்பர்களுடன் படம் பார்க்க நன்றாக ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு கிளம்பி விடுவான். முழுக்கை வழுவழு சட்டையும் பாய்கடை சென்ட்டுமாக அவன் பொறுப்பற்று இருந்தான். பச்சை கிளிக்கு அவளுடைய 3 குழந்தைகளும் அவள் கும்பிடும் அவள் வீட்டுக்கு அருகில் இருந்த அம்மன் சாமியும் தான் வாழ்வில் நம்பிக்கையாக இருந்தார்கள். அவள் அந்த அம்மனுக்கு தன் கடையில் இருந்து அடிக்கடி கணவனுக்கு தெரியாமல் புடவைகள் கொடுத்தாள், காணிக்கை தந்தாள். பூவோடு எடுத்தல், முளைப்பாரி எடுத்தல் முதலான வழிபாடுகளை ஆண்டுதோறும் செய்தாள். எதையும் அறியாத, எதுவும் தெரியாத பரிதாபத்திற்குரிய பெண்ணாக பச்சைக்கிளி தன் வைராகியத்தால் வாழ்ந்தாள். துணைக்கு யாருமின்றி கணவன் அடிக்கடி வெளியில் செல்வதால் கடையையும் கவனித்து கொண்டு வீட்டு வேலைகளையும் செய்து குழந்தைகளையும் பார்த்து கொண்டு படாத பாடுபட்டாள் பச்சைக்கிளி. அவள் விறகு அடுப்பில் புகையை ஊதி ஊதி கரிச்சட்டியில் சமையல் செய்து ஆஸ்துமாவினால் மிகவும் நொந்தாள். அடிக்கடி நெஞ்சுவலி வந்தது. இருப்பினும் விடாமுயற்சியால் பச்சைக்கிளி தையற்கடையை விரிவாக்கி துணிக்கடையாக்கி வீட்டையும் ஓடு மாற்றி டெரஸ் போற்று மாடியும் கட்டி 3 பெண்களுக்கும் திருமணம் செய்தாள். இப்போது வயதில் 40களில் இருந்த தங்கச்சாமி தன் மனைவிக்கு உடல் நலம் இல்லாத போதெல்லாம் மிகவும் வருந்தினார். மெல்ல திருந்தினார். பச்சைக்கிளி ஆனைமலையில் திரௌபதி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தீமிதி விழாவில் கலந்து கொள்வாள். அவள் நோற்காத விரதம் இல்லை, போகாத கோவில் இல்லை. அவள் குடும்பத்துக்காக தன் ஆன்மாவையே அர்ப்பணித்திருந்தாள். இப்போது அவர்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய விளைநிலத்தில் வயல்களை பராமரிக்க முடியாமல் மணல் போட்டு நிரப்பி தென்னங்கன்றும் வாழை மரமுமாக தோப்பாக்கினார்கள். 2 கிணறுகள் தோப்பில் இருந்தன. பம்பு செட் இருந்தது. 2 காட்டு சாலை போட்டு ஒன்று தங்களுக்கும் இன்னொன்றில் ஒரு குடும்பத்தை குடிவைத்து தோப்பு பராமரிக்கவும் ஏற்பாடு ஆயிற்று. பச்சைக்கிளி தன் சவாலில் ஜெயித்து விட்டாள். ஆம், தன் கணவனை மிராஸ்தாராக்கி ஊரார் மெச்சும்படியான பணக்காரர்களை ஒருவராக்கி விட்டாள். ஆனால் தன் வாழ்வில் தோற்றுவிட்டாள். ஆமாம், தங்கச்சாமி தன் மருமகன்களிடம் தன் 3 மகள்களும் கஷ்டப்படுவதைக் கண்டு தன் செலவாளித்தனத்தை நிறுத்தினார். கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் நிறுத்தினார். அரைக்கை வெள்ளை சட்டையும் கரை வைத்த வெள்ளை வேட்டியுமாக 4 செட் துணிகளுடன் வாழ பழகினார். மிகவும் கருமியானார். தோப்பை விரிவாக்கி 5 ஏக்கரை 12 ஏக்கராக்கினார். 2 வீட்டு மனை இடங்கள் பொள்ளாச்சி டவுனில் வாங்கினார். ஆனைமலைக்கு அருகில் காளியாபுரத்தில் 7 ஏக்கர் நஞ்சை நிலம் வாங்கினார். கோவையில் புகழ்பெற்ற சக்தி பைனாஸில் பல லட்சங்களை சேர்த்தார். அந்த ஊர் ஜமீன்தார் வீட்டுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்ட சிலரில் அவரும் ஒருவனானார். அக்கம்பக்கத்து ஊர்களுக்கு பஞ்சாயத்துக்கு சென்றார். பண்ணையாராகிவிட்ட தங்கச்சாமியை ஊராரும் உறவினர்களும் பெற்ற பெண்களும் மருமகன்களும் பேரன் பேத்திகளும் ஏன் அவர் கதையை கேட்ட அனைவரும் மனங்களிலுமே மிக்க மதிப்பு பெற்ற ஒரு உழைப்பால் உயர்ந்த பெரிய மனிதராக கருதப்பட்டார். உண்மைதான், அவர் உழைப்பு மிகவும் மதிப்புள்ளதுதான். அதனால்தான் ஐஸ்வர்யம் சேர்ந்து வாழ்வு உயர்ந்தது. ஆனால் தன் செல்வ வாழ்வை துறந்து பெற்றோர் அன்பை இழந்து தன் கணவனுக்காக ஒருவர் உதவியும் இன்றி தன் குழந்தைகளை மிகவும் கஷ்டப்பட்டு கட்டுப்பாடோடு நெறியுடன் வளர்த்து படிக்க வைத்து அவர்களின் தேவைகளை கருமியாகிவிட்ட தன் கணவருக்கு தெரியாமல் நிறைவேற்றி ஊரார் முன் தன் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க தன் பருவ கனவுகள் அனைத்தும் பாழாக வீட்டு பெண்ணாக தியாகியாக தீராத முயற்சி உள்ளவளாக பக்தையாக வாழ்ந்து இறந்த அந்த குடும்பத்தின் அஸ்திவாரமாகவே இருந்த அந்த பச்சை கிளியை யாவரும் மறந்தாலும் அவள் வாழ்ந்த அந்த வீட்டுச் சுவர்களும் கதவுகளும் என்றுமே மறக்காத உணர்வுகளுடன் அவள் நினைவுகளை சுமந்து கனத்திருக்கும். முற்றும்.